அண்ணாமலை மிளற வைத்தது நரேந்திர மோடி, அண்ணாமலை அல்ல. உங்களுக்கு சென்ட்ரல் பார்லிமெண்ட்லி பார்ட்டில இருந்து பணம் கொடுக்கறாங்கன்னா நீங்க நரேந்திர மோடியையும் நட்டாவையும் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டும். அமித்ஷாவை தனக்குத்தானே ப்ரொஜெக்ட் செய்து கொண்டாரோ என்ற ஒரு சார்ஜ், குற்றச்சாட்டு கூட தில்லியில் இருக்கிறது. அவரே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்டு எங்கெல்லாம் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் சொல்றது தப்புங்கிறத சொல்றாங்க பிஜேபி. அந்த அளவிற்கு பாஜகவை உழைத்த வேண்டும் என்று அண்ணாமலை நினைத்தாலும் அவர் ஜஸ்ட் பிகினர். ஒரு டெல்லியில் வரக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், பொறுத்தால் பூமி ஆழ்வார் அண்ணாமலை, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம். நீங்க எல்லாம் சோசியல் மீடியால சண்டை போட்டுக்கிறாங்க சொல்றீங்க, அது ஒரு அண்ணாமலைக்கு இரக்கத்தை தான் காண்பிக்குமே தவிர அத ஸ்டெப்பிங் டவுன், அது காண்பிக்க, இரக்கம் என்பது சிம்பத்தியை காண்பிக்காது. சார், மூவிங் ஆன் சார், பவன் கல்யாணோட விசிட்டை பத்தி சொல்லுங்க சார் தமிழ்நாட்டுக்கு. அண்ணாமலையினுடைய கேப்பை ஃபில்அப் பண்ணுவதற்கு பவன் கல்யாணை மத்திய பாஜக உபயோகப்படுத்துகிறதா என்ற சந்தேகம் கூட வருகிறது. பவன் கல்யாண் என்பவர் அண்ணாமலையை விட 10 மடங்கு அதிகமானவர் ஆந்திர பிரதேசத்தில். பவன் கல்யாணை விட சஞ்சய் பண்டியும், ஏட்லா ஸ்ரீதர் ராஜேந்திரன் போன்றவர்கள் எல்லாம், அவருடைய பிரதர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா சார், ஏட்லா ராஜசேகர். ஆக மொத்தம் அவெல்லாம் பாத்தீங்கன்னா they are more 15 times more powerful than அண்ணாமலை.